ராஜேஷ், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஆளுநருக்கு விஜய் அளித்த விளக்கத்தில் திருப்தி இல்லை என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வை? அதாவது பிரசன்ட் ஓட்டிங்ல மெஜாரிட்டியே போதுமானது என்கிறதான் இதுவரை கன்வென்ஷன்லாம் நாம பார்த்து கொண்டிருக்கூடிய வழக்கம். இதுல எஸ்ஆர் பொம்மை வழக்குல கூட மெஜாரிட்டி சுட்டி டெஸ்டட் இன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ்ங்கிறது தான் நமக்கு இருந்தது. ஆனா 2018 எதியூரப்பா கேஸ்ல உச்சநீதிமன்றம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்த எதியூரப்பாவுக்கு 24 மணி நேரம் தான் உச்சநீதிமன்றம், அதுவும் காங்கிரஸ்காரர்கள் பரமேஸ்வரையா, கர்நாடக காங்கிரஸ் தலைவர் பரமேஸ்வரையா கவர்னருக்கு எதிராக போட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதுல 24 மணி நேரத்துக்குள்ள உங்களோட மெஜாரிட்டி இருந்தா கொடுங்க, காஸ்டடிக்கு உங்களுக்கு அதிக நேரங்கள்லாம் தர முடியாது என்ற ஒரு தீர்ப்பை அளித்து அதன் அடிப்படையில கர்நாடகாவில் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தது. அதுல எதியூரப்பா தோல்வியடைந்தார். 2வது 3வது வந்த கட்சிகள்ல 2வது வந்த காங்கிரஸ், 3வது வந்த தேவகவுடாவோட மதசார்பற்ற ஜனதா தளத்தை முதலமைச்சராக ஆக்கினாங்க. இப்பவும் கவர்னர் நீங்க முதலிடத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா 118 நீங்க வராத பட்சத்துல உங்களை பதவியேற்க வச்சு நான் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பது போல தெரிகிறது. அந்த வகையில இன்னைக்கு அவரு 118 இல்லாத வரையில அவரு விஜய்க்கு மெஜாரிட்டி இருக்குங்கிறதுல கவர்னர் கன்வின்ஸ் ஆகலைங்கிறத அவரோட பெராகேட்டிவ் அந்த அடிப்படையில கவர்னர் கூறுவதாகவே தெரிகிறது. எனவே இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு முதலிட கட்சியான விஜய் 3வது இட கட்சியான அதிமுகவிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் சரியாக இருக்கும். இப்பொழுது காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் முதல்வர் என்று வெற்றி பெற்றுக் கொண்டு அந்த கட்சி எவ்வித அரசியல் நாகரிகமோ பண்பாடோ எதுவுமே இல்லாமல் ஒரு சந்தர்ப்பவாத பதவி, விஜயால் பதவி கிடைத்துவிடும், மந்திரி பதவி வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்குள் அணி மாறுவது கூட ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே இந்த இடத்திற்குள் ஸ்டாலின் இவர் விஜய் திமுகவுடன் பேச மாட்டார். திமுக நேரடி போட்டியாக திமுக வீழ்த்தி இருக்கிறார். அவரால் திமுக வீழ்த்தி தனி மெஜாரிட்டி பெற முடியவில்லை என்ற போது இன்னொரு தலைவராக முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நின்ற எடப்பாடியுடன் பேசி அவர்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு கொண்டு விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர் என்றோ அல்லது தன்னால் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது என்றால் மாயாவதிக்கு 3வது இடத்து கட்சியான மாயாவதிக்கு பாஜகவை முதலிட கட்சி ஆதரித்தது போல் அல்லது 3வது இட கட்சியான தேவகவுடா கட்சியை காங்கிரஸ் ஆதரித்தது போல் ஒரு முடிவை எடுத்து ஒரு நிலையான ஆட்சிக்கு விஜய் வழிவகுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். குதிரை பேரத்துக்கு வழிவகுப்பதோ ஸ்டாலின் முதல்வர் என்று கூறிய கொண்ட காங்கிரஸை சேர்த்து கொண்டு ஒரு பட்டியல் கொடுப்பதோ அது நாகரிக அரசியல், விஜய் பேசி வந்த தூய அரசியலுக்கு சரியானதாக இருக்காது என்று கருதுகிறேன். என்ன செய்ய போகிறார் விஜய் என்பதை பார்ப்போம். 118 வேண்டும் என்று கவர்னர் பிடிவாதமாக இருக்கும் போது அந்த 118 என்பது எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் சேர்ந்தால்தான் எளிதாக சாத்தியம். மற்றபடி 118 கொண்டு வருவது பேர அரசியலின் விளைவாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. 2வது நாளாக இன்றைய தினம் விஜய் ஆளுநரை சந்தித்த நிலையில் அந்த சந்திப்பு என்பது 1 மணி நேரம் நீடித்தது. தற்போதைக்கு இருக்கக்கூடிய தங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களான 112 பேரின் ஆதரவு கடிதத்தை அவர் அங்கு சமர்ப்பித்த நிலையில் மேலும் 6 பேரின் ஆதரவு எவ்வாறு கிடைக்கும் என்ற கேள்வி அவர் முன் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கான பதில்